உங்களில் யாருக்காவது சின்ன வயசில் பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணுன்ற கனவு இருந்திருக்கா? இல்லை இப்போ ஆகணுன்ற கனவு இருக்கா? தென் திஸ் இஸ் ஃபார் யூ. இந்த ஒளிப்பதிவு உங்களுக்காக தான். இன்றைக்கி நான் த குயின் ஆஃப் பாக்ஸிங் மேரி கோமோட லைஃப் ஸ்டோரியை பகிர்ந்திருக்க வந்திருக்கேன். ஐம் ஸ்ருதி ஃப்ரம் பாரதி அகாடமி. 1983 மார்ச் 1 மணிப்பூரில் பிறக்கிற இவங்களோட குடும்பம் ஒரு ஏழை விவசாய குடும்பம் தான். சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸில் கிரேட் இன்ட்ரெஸ்ட் காட்டின இவங்களுக்கு ஆரம்பத்தில் ஃபுட்பால், ஹாக்கி, அத்லெட்டில் தான் கவனம் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்ஸிங் மேலே கவனம் வந்துச்சு. மணிப்பூரை சேர்ந்த டிங்கோ சிங் இவங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் விமனும் பாக்ஸிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தெரியாத அவங்க எப்போ தெரிய வந்துச்சோ அடுத்த நாளே ப்ராப்பராக கோச்சிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2000 மணிப்பூரில் கண்டக்ட் பண்ண ஸ்டேட் லெவல் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறாங்க. ஆனால் அதை வீட்டில் ஷேர் பண்ணிக்கவே இல்லை. காரணம், வீட்டில் அவங்க பாக்ஸிங்கில் பங்கேற்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஆனால் எப்படியோ நியூஸ் பேப்பரில் அவங்கள பற்றி அவங்க பேரண்ட்ஸ்க்கு அது தெரிய வந்த போது அவங்க சொன்ன ஒரே பதில், இனிமேல் நீ தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு டயட் எவ்வளோ முக்கியம்னு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் வெயிட்டையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் நிறைய இடத்துல மேரி கோம் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்ப ஸ்கிப் பண்ணுவாங்கன்னு. ஆனால் அந்த கஷ்டத்தெலாம் தாண்டி கரெக்டாக வெயிட்டை மெயின்டைன் பண்ணி தான் எல்லா காம்படிஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்ற மாதிரி பாக்ஸிங்கில் அவங்க பண்ணாத சாதனையே இல்லை. பத்மபூஷன், அர்ஜுனா, பத்மஸ்ரீ, ரஞ்சீவ் காந்தி, கேல் ரத்னா அவார்ட் மாதிரி ஏகப்பட்ட அவார்ட் இந்தியன் கவர்மெண்ட்டால் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2012 ராஜ்யசபா எம்பியாகவும் செலக்ட் ஆகப்படுறாங்க. மணிப்பூரில் ஒரு பாக்ஸிங் அகாடமியும் நடத்தி வராங்க. 2014 இவங்களோட லைஃப் ஸ்டோரியே இவங்க பேர்லேயே வெளியாயிடுக்கு. இவங்களோட ஒரு பெரிய சாதனையே AIBA விமென்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை 6 முறையும் வின் பண்ண ஒரே பெண்மணி இவங்க தான். இன்ஸ்பைரிங்கில் இதே போல் பல சாதனை பெற்ற பெண்மணிகளோட கதையை தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டட் வித் அறிவலை பாட்காஸ்ட். தேங்க்யூ.